சென்டம் ஆப் யூஸ்க்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம். ஸோ நம்பர் சிஸ்டம் நம்மளோட சீரீஸ்ல பார்க்குறப்போ பேசிக்கே வந்து நம்பர் சிஸ்டம் தான். இருந்தாலும் நம்பர் சிஸ்டம் ஏன் திரும்பி மறுபடியும் கொண்டு வரோம் அப்படின்னா ரீசனிங்ல நமக்கு நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு ரீசனிங்ல நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ணி என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அகைன் மறுபடியும் நான் சொல்லிடுறேன். ஸோ நமக்கு வந்து நம்பர் சீரிஸ் தான் பேஸ். மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டின்னு எடுத்துக்கிட்டாலே ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து நம்பர் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்பர் அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும்? நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும், அடுத்தது ஹோல் நம்பர்ஸ் இருக்கும், அடுத்தது இன்டிஜர்ஸ் இருக்கும், அடுத்தது பிரைம் நம்பர்ஸ் இருக்கும், காம்போசிட் நம்பர்ஸ் இருக்கும். இது இல்லாம இந்த மாதிரி இரட்டை எண்கள், ஜோடிகள், ஒற்றை எண்கள், அதாவது ஆட் நம்பர், ஈவன் நம்பர்னு இப்படி நிறைய நம்பர் சீரிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பிஃபோரா உள்ள கிளாஸ்ல பார்த்துருப்போம். அது தொடர்ந்து வேற என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டிஎன்பிசியா இருக்கட்டும் இல்ல டிஎன்யூஎஸ்ஆர்பியா இருக்கட்டும், ஸோ ரெண்டுத்தையுமே ஒரு கேட்கக்கூடிய கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது அடுத்த எண்ணை காண்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர்னு கொடுப்பாங்க. ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்துட்டு அதுல விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படியும் இல்லைன்னா அடுத்தது வேற என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ராங் நம்பர், தவறான எண்ணை காண்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்பர் சிஸ்டம் ஒரு பசில்ஸ் கொடுத்துட்டு இந்த பஸ்ஸில் இருந்து விடுபட்ட எண்ணை இல்லைன்னா கேள்விக்குறி இடப்பட்டுள்ள இடத்தில் உள்ள நம்பரை காண்க அப்படின்னு இந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க. அதை தவிர்த்து நம்பர் சிஸ்டம்ல வேற என்ன மாதிரி கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா ஸ்கொயர்ஸ் பேஸ் பண்ணியோ இல்லை கியூப்ஸ் பேஸ் பண்ணியோ கேள்விகள்லாம் இருக்கும். இருந்தாலும் வேற என்னன்னா கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை அண்ட் சிறப்பு தொடர் வரிசைன்னு சொல்லுவாங்க. அதாவது அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன், ஜியோமெட்ரிக்கல் ப்ரொக்ரஷன் அண்ட் ஸ்பெஷல் சீரிஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரிஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. லைக் எப்படின்னா 1+, 2+, 3+, 4+ அப்படின்னு கொடுத்துட்டு இதில் அப் டு n வரையும் கொடுத்துட்டு எண்ணாவது உறுப்பை காண்க அப்படின்னு நமக்கு கேள்விகள் கேட்பாங்க. இப்போ இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்ல புக்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட்ல பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல போய் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்பர் சிஸ்டம் தான் இருக்கும். ஸோ அதுலேயே வந்து ஸ்பெசிஃபிக்கா எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசைன்னு டைட்டிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 50+ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் டைம் எடுத்து போடுற சம்மா தான் இருக்கும். ஏன்னா அது ஸ்கூல் பசங்களுக்கு வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம இங்கே சால்வ் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு அது 5 மார்க் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, 10 மார்க் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, நமக்கு அதில் வந்து 1.5 தான். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வரையும் நமக்கு வந்து நம்பர் சீரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 2லேருந்து 3 கேள்விகள் வந்து தாராளமாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இனி வரப்போற எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை, ஏபிஜிபி அண்ட் ஸ்பெஷல் சீரிஸ் அது தனியா இருக்கும். இதுல வந்து ரீசனிங்ல நம்பர் சீரிஸ் அது தனியா, மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர், ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர் அப்படின்னு இதுல ஒரு கேள்வி, இதுல ஒரு கேள்வி, இல்ல இதுல 2 கேள்வி, இதுல ஒரு கேள்வி, எப்படி பார்த்தாலும் நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ணி ஒரு 3 கேள்விகள் கேட்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம்ல ஸ்பெஷல் சீரிஸ் பார்க்க போறோம். ஸோ அதை தொடர்ந்து என்ன பண்ண போறோம்னா அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷனும் ஜியோமெட்ரிக்கல் ப்ரொக்ரஷனும் பார்க்க போறோம். ஸோ இது கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசையும் பார்க்க போறோம். ஓகே, சோ கிளாஸ்க்குள்ள போயிடலாம். சோ இந்த நம்பர் சிஸ்டத்துக்கு பேசிக்கா என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா மேத்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்? மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் தெரியணும், அப்புறம் அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன்ஸ் அண்ட் டிவிஷன்ஸ் தெரியணும். அது இல்லாம அந்த கூட்டல் குறியீடுகள் இருக்கும்ல, அந்த குறியீடுகளை சிம்பிளா பேஸ் பண்ணி கூட்டல் கழித்தல் அந்த விதிகள் வந்து நமக்கு தெரியணும். அதே மாதிரி பெருக்கல் வகுத்தல் விதியும் நமக்கு தெரியணும். அப்ப கூட்டலோட எதிர்மாறு தான் வந்து நமக்கு கழித்தல்னு தெரியும். அதே மாதிரி பெருக்கலோட எதிர்மாறு தான் வகுத்தல் அப்படிங்கிறது தெரியும். அப்ப இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சாலே இன்னொரு விஷயத்த சால்வ் பண்றதுங்கிறது எளிமையா இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அது இல்லாம அடிஷனல் நமக்கு ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ ரூட் எடுக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே தெரிஞ்சாதான் நம்ம இந்த சம்ஸ்லாம் சால்வ் பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்ல அதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனா நீங்க சால்வ் பண்ற சம்ஸ்ல ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ், ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட்லாம் உங்களுக்கு உள்ள வரும். ஸோ அப்ப அதுக்கு நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகே, ஸோ இப்போ வேற என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்ஸ்ல வந்து மேத்தமெட்டிக்கல் ரூல்ல, அதாவது ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட ஒரு டேர்ம்ஸ் கொண்டு போறப்ப, மல்டிபிளிகேஷன்ல இருக்கிற டேர்ம் ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட கொண்டு போறப்ப அது டிவைட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற இந்த டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ சம் வந்து தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஈஸியான சம்ஸ் தான் ஒரு தடவை பார்த்தாலே எனக்கு புரியுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதோட விட்டுறக்கூடாது.
வேற வேற எங்கெங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிடைக்குதோ, நம்ம ஆப்லேயே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி அந்த மோக் டெஸ்ட் நடத்துறதுல எல்லாமே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃப்ரீயாக நிறைய யூடியூப் சேனல்ஸில் நிறைய வந்து உங்களுக்கு வந்து கூகுள்லேயே வந்து கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி, இதெல்லாம் ப்ராக்டிஸ்க்காக சொல்கிறேன். ஸோ வீக்லி டெஸ்ட் நம்ம கொடுக்குறது செகண்டரி, அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நம்ம கிளாஸில் நடத்துகிற இந்த சம்ஸ் மட்டுமே போதுமானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாது. ஸோ இது ரிலேட்டடாக இருக்கிற எல்லா சம்ஸையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு சம் வந்து அந்த ஸ்பாட்ல வந்து ஒர்க் அவுட் பண்றதுக்கு எளிமையா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால நிறைய சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ எண்கள் தொடர்பான கணக்குகள். ஸோ டைரக்டாவே நம்ம சம் போயிடலாம். எதனால அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்பர் சிஸ்டம் பத்தி பேஸ் எல்லாமே கொடுத்தாச்சு, இன்ட்ரோ கொடுத்தாச்சு. அப்போ நமக்கு வந்து இது தேவையா அப்படின்னு பார்க்குறப்போ பெரிய அளவில் வந்து நமக்கு வந்து இன்ட்ரோ தேவையில்லை. ஓகேவா? ஸோ நம்பர் பாருங்க. இந்த ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1 + 2 + 3 + up to 50 வரையும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் நமக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு 3 வகையான ஃபார்முலாஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு 3 வகையான ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த 3 வகையான ஃபார்முலாவும் நமக்கு தெரியணும். ஸோ ப்ரீவியஸாக ஒரு கிளாஸ்லையுமே நம்ம நம்பர் சிஸ்டம் நடத்தியிருக்கோம். ஸோ இருந்தாலும் நான் மறுபடியும் அகைன் சொல்கிறேன். என்னென்ன ஃபார்முலாஸ் தேவை அப்படின்னா 1லிருந்து n வரையும் எண்ணாவது உறுப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா n × n + 1. ஓகேவா? ஸோ n × n + 1 / 2 அப்படிங்கிற ஃபார்முலாஸை நம்ம பேஸாக எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் வேற என்ன இருக்குன்னா இதையே ஸ்கொயர்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு சம்ஸ் கேட்பாங்க. அப்போ 1² 2² 3² 4² up to n² வரையும் கொடுப்பாங்க. அப்போ நம்ம என்ன மாதிரி ஃபார்முலாஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா n × n + 1 2n + 1 / 6 அப்படிங்கிற ஃபார்முலாவை எடுத்துக்கணும். இதையே கியூப்ல கொடுத்துருந்தாங்கன்னா 1³ 2³ 3³ இதெல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம். அதனால இருந்தாலும் ஒரு ரிவிஷனா தான் நான் சொல்றேன். 1³ 2³ 3³ அப்படின்ட்டு இப்படி இருந்துச்சுன்னா n × n + 1 / 2 ஹோல்² அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கணும். இப்படி இந்த 3 ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு கேள்விகள் கேட்டிருப்பாங்க. ஸோ சம் சால்வ் பண்றப்போ உங்களுக்கு ஒன்னொன்னாவே புரியும். ஸோ இப்போ பாருங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இது ஆல்ரெடி நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம நம்பர் சீரீஸில் வந்து பார்த்துருக்கோம். அதனால இந்த சம்ஸ் பார்த்தோன்னே நீங்களே வந்து சால்வ் பண்ணுறது நல்லதாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். இருந்தாலும் நம்மளும் சால்வ் பண்ணுறோம், அதையும் நீங்கள் பாருங்க. ஓகே, ஸோ ஓகே ஃபைன். இப்போ பாருங்களேன், ஓகே, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1 + 2 + 3 up to n வரையும் கொடுத்துருக்காங்க. இதுல முதல் உறுப்பு ஃபர்ஸ்ட், ஓகேவா, ஏ, லாஸ்ட் உறுப்பு n. ஓகே, இது நமக்கு நல்லா தெரியணும். அண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசை மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 + 2 + 3 + up to +50. ஸோ அப் டு n அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n × n + 1 / 2. ஸோ அப் டு n வரையும் உங்களுக்கு ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு n வரையும் ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கான ஃபார்முலா இதுதான். அப்போ இங்கே என்னன்னு பாருங்களா, இதில் n-ங்கிறது இந்த லாஸ்ட் டேர்ம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் டேர்ம்னு எடுத்துக்கலாம். இல்லை எல்லுன்னு கூட எடுத்துக்கலாம். L = லாஸ்ட் டேர்ம்னு எடுக்கலாம். என்னாவது உறுப்புங்கிறப்ப 50வது உறுப்பு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ இதை சால்வ் பண்ண வேண்டியதுதான். n பாருங்க 50, 50 × n + 1 எவ்வளவு 51 / 2. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே சால்வ் பண்ணிக்க வேண்டியதான், முடிஞ்சிச்சு. இதை அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ண வேண்டியதான். நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணாலும் சரி, இல்லை டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணாலும் சரி, எப்படி வேணாலும் உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குதோ அந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நான் இங்கே 25 எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ பாருங்க 51 × 25. ஆஸ் யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் என்ன ப்ரொசீஜரோ அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் டேர்மால 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும். அடுத்தது அதுக்கு முன்னாடி இருக்கிற 10வது ஸ்தானத்தில் இருக்கிற அந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணும். இப்போ பாருங்க 4 × 5 5 × 25. ஓகேவா? அடுத்தது இந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணும். 4 × 2 I 2 10. ஸோ இப்போ பாருங்க 5 5 2 7 2 1. இப்போ பார்த்தீங்கன்னா 1275. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ என்னன்னா 1 + 2 + 3 up to 50 வரையும் இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1275ங்கிறது உங்களுக்கு விடையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுலேயே வந்து நமக்கு சிம்பிளாக ஒரு சம் ஒன்று கேட்பாங்க. ரொம்ப பேசிக்காக இது வந்து இந்த சம் கூட இதுவும் பேசிக் தான், பட் இதை விட சிம்பிளான ஒரு சம் கொடுப்பாங்க. இயல் எண்களில்
அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இயல் எண்களில் முதல் 10 உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இயல் எண்கள்னா என்னன்னு தெரியணும். அதே மாதிரி முழு எண்களில் முதல் 10 உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப என்னன்னா நமக்கு இயல் எண்கள் என்னன்னா முழு எண்கள்னா என்ன அப்படின்னு தெரியணும். இப்ப இயல் எண்கள் அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3 4 5ன்னு இப்படி ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும். இதே ஹோல் நம்பர்னா அப்போ நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடக்கூடாது, 1 2 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. ஹோல் நம்பர்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ப 0ல இருந்து அப் டு 9 வரையும் 10 நம்பர் வந்துடும். ஓகேவா? இந்த 10 நம்பருக்கான ஆவரேஜ் காண்க, இல்லைன்னா அதோட கூடுதல் காண்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நேச்சுரல் நம்பர் கேட்டிருக்காங்களா ஹோல் நம்பர் கேட்டிருக்காங்களா அப்படிங்கறத வந்து கரெக்டா நம்ம நோட் பண்ணணும். ஓகேவா? இப்படிதான் வந்து நம்ம சின்ன சாதாரண சம்ஸ் தான், அதுல வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த 1.5 மார்க்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ அதை மிஸ் பண்ணாத அளவுக்கு அப்போ கான்சென்ட்ரேட்டோட நம்ம என்ன பண்ணணும், சம்ஸை எடுத்து சால்வ் பண்ணணும். ஸோ இது பேசிக் இந்த சம். இப்போ இந்த சம்லாம் பாருங்க. இதுலயே ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 26 + 27 பிளஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அப் டு 60 வரையும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் ஏழு எண்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நேச்சுரல் நம்பர் சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர் சீரிஸ் தான். பட் அந்த சீரிஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா 26லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குது, அப் டு 60 வரையும் நமக்கு கொடுத்துருக்காங்களா, இந்த 60 வரைக்கும் அதாவது 1ல இருந்து 60 வரையும் உள்ள டேர்ம்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து 1 to 25 வரையும் உள்ள டேர்ம்ஸ் நம்ம அதானே சொல்லுவோம். அதாவது 1ல இருந்து 60 வரையும் உள்ள டேர்ம்ஸ் நமக்கு மொத்தமா இருக்கணும், ஆனா இல்ல. ஆனா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 26ல இருந்து 60 வரையும் தான் இருக்கு. அப்போ முன்னாடி வந்து ஒரு 25 டேர்ம்ஸ் இல்ல. அப்ப என்ன பண்ணலாம், 60ல ஒரு 25 டேர்ம்ஸை மைனஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற 26ல இருந்து 60 வரையும் உள்ள டேர்ம்ஸுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப மொத்தமா கண்டுபிடிச்சாதான் நமக்கு ஈஸியா இருக்கும். அதனால என்ன பண்ண போறேன், நான் ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 60 வரையும் ஓகேவா உள்ள டேர்ம்ஸ்க்கான நம்பர்ஸ் கண்டுபிடிக்க போறேன், நம்பர் சீரிஸ் கண்டுபிடிக்க போறேன். அதுக்கப்புறம் 1ல இருந்து 25 வரையும் உள்ள சீரிஸை கண்டுபிடிச்சிட்டு இதுல இருந்து அதை மைனஸ் பண்ண போறேன். ஓகேவா? சரி, இப்படிதான் நம்ம இதை வந்து யோசிக்கணும். இப்ப பாருங்க, எனக்கு என்னன்னா 2 டேர்ம் தேவை. அப்போ 1 + 2 + 3 + அப் டு 60 வரையும் ஒரு டேர்ம் தேவை. இதுல இருந்து எதை மைனஸ் பண்ணணும்னா 1 + 2 + 3 + அப் டு 25 வரையும் உள்ள டேர்ம்ஸை மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன கிடைச்சிரும், 26ல இருந்து 60 வரையும் உள்ள டேர்ம்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இதனால தான் நான் என்ன பண்ண போறேன், இதை சால்வ் பண்ண போறேன். இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க, இதுக்கு ஃபார்முலா என்ன, n × n + 1 ஓகே டிவைடட் பை 2. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன, n × n + 1 டிவைடட் பை 2. ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே ஃபார்முலானா, ஆமா ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். ஏன்னா இயல் எண்கள் நேச்சுரல் நம்பர்ஸ்ல போகுது. அப்ப இதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 × 61 டிவைடட் பை 2 மைனஸ் இதுக்கு என்னன்னு பாருங்க 25 × 26 டிவைடட் பை 2. ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணனா என்ன வரும், ஸோ 1 3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணனா 30. அப்போ 61 × 30 இதை நான் சிம்பிளிஃபை மல்டிப்ளை பண்றேன், 0 0. ஸோ 1 3 3 3 6 18. ஸோ அப்போ 1830 என்னன்னு கிடைக்குது, எனக்கு 1830 கிடைக்குது. இதே இங்கே 25 × 13. அப்போ 3 15 5 பாக்கி 1 2 3 6 6 1 7. ஸோ 1 5 5 1 2 2 5 7 8 9 10 12க்கு 2 பாக்கி 1. ஓகேவா? 325. அப்ப டோட்டலா 1830 325. ஸோ மைனஸ் பண்ண நேரம் இங்க 10. ஸோ இங்க 5 இங்க 2 0. ஸோ இங்க 5 1. இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைனலா 325 இங்க வருது. ஸோ ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1505. புரியுதா? ஸோ இப்படிதான், ரொம்ப சிம்பிளான சம்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த சம்ஸ், இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெரிய சம்மா தான் இருக்கும். ஸ்கூல் பசங்களுக்கு வந்து இது வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஆனால் நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 1.5 தான். ஸோ இதை சம் சால்வ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம சால்வ் பண்ண முடியும். எதுக்காக நம்ம திரும்ப திரும்ப இதை சொல்கிறோம் அப்படின்னா, இதுல இருந்து அதிகப்படியான கேள்விகள் வந்து நமக்கு கேட்குறாங்க. ஸோ அப்போ இதுக்கான சிஸ்டம்ஸ் வந்து நமக்கு தெரியணும். ஓகேவா? தெரிஞ்சாதான் நம்ம சால்வ் பண்ண முடியும். அதனால தான் இந்த சம்ஸ் வந்து திரும்பி எடுக்கிறோம். ஓகே, அடுத்த சம் பாருங்க. ஸோ இந்த சீரிஸ் பாருங்களேன், 2 + 4 + 6 + அப் டு 80 வரையும் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 2 + 4 + 6 + அப் டு 80 வரையும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நம்பரும் அந்த நம்பரும் ஒன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து அதில் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் போணுச்சு. இங்கே என்ன இருக்குது நமக்கு பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸாக போயிருக்கு.
இப்போ இந்த ஈவன் நம்பரை எப்படி நம்ம வந்து இயல் எண்களா அதாவது நேச்சுரல் நம்பர்ஸா மாற்றணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ எல்லா நம்பருமே 2 மடங்கா இருக்குதா, அப்போ நான் அதை 2ஆல டிவைட் பண்ணனா என்ன கிடைக்கும் எனக்கு? எனக்கு எல்லாமே வந்து 1 2 3 4 அப்படிங்கிற சீரீஸ்க்கு வந்துருமா? அதனால என்ன பண்றேன் நான் இந்த சம்ம வந்து ஒரு 2 மட்டும் நான் வெளில எடுத்துறேன். வெளில எடுத்ததுக்கு அப்புறம் இது எப்படி ஆகுதுன்னா 1 + 2 + 3 + 4 + அப் டு இங்க 80ல இருந்து 2 எடுத்துறோம்னா 40 வருது. ஓகேவா? இப்படி ஒரு நம்பர் சீரிஸ் கிடைக்குது. இப்போ இந்த நம்பர் சீரிஸை அதே மாதிரி ஃபார்முலா. ஸோ இது 1 + 2 + 3 + அப் டு n வரையும் உள்ளதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n × n + 1 / 2. ஆனால் நமக்கு கொஸ்டின்லேயே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம சிம்பிளிஃபை பண்ணதுல கொஸ்டின்லேருந்து சிம்பிளிஃபை பண்ணதுல முன்னாடி ஒரு 2 வச்சிருக்கோம், அதனால இதை எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண வேண்டியது. இப்போ பாருங்க 2 × என்ன எவ்வளவு 40 × 41 / 2. ஸோ இந்த 2க்கும் 2 கூட நம்ம எப்படி கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ பாருங்க 40 × 41 41 × 14 கூட வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். 0 0 ஸோ 1 4 4 4 16 ஸோ 1640. ஸோ அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 1640 தான் எனக்கு ஆன்சர் கிடைக்குது. புரியுதா? ஸோ இப்படி தான் வந்து இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணோம். கிளியரா? ரொம்ப ஈஸியான சம் தான். இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து உடனே வந்து பேனிக் ஆகிடக்கூடாது. ஏன்னா எக்ஸாம் டைமில் வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகாது நமக்கு, இது என்னடா அது அப்படின்ட்டு நமக்கு யோசிக்க ஆரம்பிப்போம். அதனால இந்த நம்ம யோசிக்காம இந்த சம்ஸ்லாம் சால்வ் பண்ணும். அப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ அடுத்த சம் போயிடலாம். இப்போ பாருங்க இதுவரையும் வந்து நம்ம வந்து ஸ்கொயர்ஸ் இல்லாமல் பார்த்தோம்ல. இப்போ ஸ்கொயர்ஸோட ஒரு நம்பர் சீரிஸ் பார்க்க போகிறோம். அப்போ என்னன்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னு அப் டு n ஸ்கொயர் வரையும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாருங்க. இப்போ 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா n × n + 1 2n + 1 / 6 அப்படிங்கிற ஃபார்முலாவை எடுத்துக்கணும். ஓகேவா? n × n + 1 2n + 1 / 6ங்கிற ஃபார்முலா எடுத்துக்கணும். இப்போ இந்த பாருங்களேன், அப்படியே அவ்வளோதான் சிம்பிள். இந்த ஃபார்முலா நம்ம அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதுதான். இப்போ பாருங்க, ஸோ என்ன எனக்கு 19 இதுதான் n. இப்போ பாருங்க n = 19 × 19 + 1 என்ன வரும் 20 20 × 2n 2 × 19 + 1. இப்போ 2 19 22 40 40ல் 2 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன இருக்கும் உங்களுக்கு 38 38 + 1. ஓகேவா? மொத்தம் 39. இப்போ பாருங்க 19 × 20 × 39 / 6. ஓகேவா? இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா நீங்க எந்த நம்பரை ஈஸியா இருக்குமோ அந்த நம்பரை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் நீங்க சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இப்போ பாருங்களேன், நான் 3ஆல் அடிக்கிறேன். 2 3 6 1 3 3 3 9 1 2 1 2. அப்போ எனக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 × 10 × 13 அப்படிங்கிற நம்பர் கிடைக்குது. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணலாம்னா பாருங்க 19 × 13. அப்போ 9 9 2 9 18 3 27 7 பாக்கி 2 1 3 3 3 2 5. ஓகேவா? அடுத்து 9 9 1 1. இப்போ இதை ஆட் பண்ணீங்கன்னா 7 9 10 14க்கு 4 பாக்கி 1. இங்கே பார்த்தீங்கன்னா 247 இன்ட்டு 10 இருக்குதா? 10 மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும் 24 70 வரும். இருபத்தி 70. இதுக்கான ஆன்சர் 24 70. புரியுதா? ஸோ இப்படிதான் வந்து ஈஸியான சம்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து அதை வந்து பார்த்துட்டு நம்ம வந்து பயந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து இந்த மெத்தட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு பெரிய சம்ஸ் மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப சாதாரண சம்ஸ் தான். ஒரு 3 ஃபார்முலாவை மட்டுமே வச்சுக்கிட்டு எல்லா சம்ஸுமே நம்ம முடிச்சுட்டு போயிடலாம். ஓகே, ஸோ அடுத்த சம் போயிடலாம். இப்போ அதே மாதிரி பாருங்க, இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்ல 1 + 2 + 3 + பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கேயும் பாருங்களேன். இதுல என்ன இருக்குன்னா ஸ்டார்டிங்லேயே என்ன இருக்குன்னா 12 13 14 வருது. ஓகேவா? 12² + 13² + 14² அப் டு 35² வரையும் இருக்குது. அப்போ லாஸ்ட் சம்ல நம்ம என்ன சொன்னோம், ஸ்டார்டிங்ல இருந்து 1ல இருந்து இருந்துச்சுன்னா ஓகே, 1ல இருந்து இல்லை அப்படிங்கிறப்ப என்ன பண்ண போறோம், எண்டு வரையும் என்ன நம்பர் இருக்குதோ அந்த நம்பருக்கு ஒரு சீரிஸ் கண்டுபிடிச்சிட்டு 1ல இருந்து அப் டு n வரையும் ஒரு சீரிஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுல என்ன நம்பர் நமக்கு ஸ்டார்டிங் நம்பர் இருக்கோ அதுக்கு முன்னாடி நம்பர் வரையும் நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இங்க பாருங்களேன், எப்படி பண்ணலாம்? 1² + 2² +
3 ஸ்கொயர் அப் டு 35 ஸ்கொயர் வரையும் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து என்ன பண்ணிடலாம், மைனஸ் பண்ணிடலாம். எதை? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் அப் டு 11 ஸ்கொயர் வரையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ பாருங்க, இதுக்கான ஃபார்முலா என்ன? n into n plus 1 2n plus 1 divided by 6. இதுக்கான ஃபார்முலா n into அதே ஃபார்முலா தான். ஃபார்முலாஸ்லாம் எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்போ n into n plus 1 2n plus 1 divided by 6. ஸோ இப்போ பாருங்க, இங்கே அப்ளை பண்ணுறேன் நான். இங்கே என்ன இருக்குன்னா இருக்குது 35 into 36 into 35 into 2 என்ன? 35 என்ன வரும்? 70 வரும். 70 plus 1 71 வரும். 71 divided by 6. இங்கே பாருங்க, இங்கே என்ன இருக்கு? 11 இருக்கு. இப்போ 11 into 11 plus 1 எவ்வளோ வரும்? 12 வரும். அடுத்தது 2n 2 into 11 அப்போ 22. 22 plus 1 என்ன வரும்? 23. இப்போ 23 divided by 6. இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதுதான். ஸோ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன வரும்? இந்த 6க்கும் இந்த இதையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 2ன்னு வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, 6 6 6 6 36. இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 35 into 6 into 71 மைனஸ், ஸோ இங்கே பாருங்க 11 into 2 into 23. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் என்னங்கிறத போடணும். ஸோ அப்படியே சால்வ் பண்ணுங்க. ஒரு 2 செகண்ட்ஸ், ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ் தரேன். ஸோ அதை அப்படியே சால்வ் பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணுறதுக்கு சால்வ் பண்ண கற்றுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ 35 into 6 into 71 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14910. ஓகேவா? ஸோ இப்போ 23 into 11 into 2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 506. ஸோ இதை அப்படியே மைனஸ் பண்ண வேண்டியதுதான். ஸோ மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க பார்ப்போம் கமெண்ட்ல. ஓகே, சூப்பர்மா, சூப்பர். ஸோ அவ்வளோதான், ஸ்பீடாக நீங்கள் சால்வ் பண்ணி கற்றுக்க வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ என்ன கிடைக்குதுன்னா 14404. ஓகே, டைம் கொடுக்கறதுனால தப்பு இல்லை, நீங்கள் சால்வ் பண்ணுறது உங்களுக்கு ப்ராக்டிஸ். ஓகேவா? ஸோ அதனால திரும்ப திரும்ப நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. ஸோ அடுத்த சம் பாருங்க, அதே மாதிரி ஒரு சம் சிமிலர் தான். ஏன்னா மாடல் மெத்தட்ஸ் வந்து 3 டைப்பாக இருக்கு. 3த்துலேயும் 3 டைப் இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். மொத்தமே 3 டைப் தான். 3த்துக்கும் வேற வேற மாடல் இருக்குது. வேற வேற ஒரே ப்ரொசீஜர்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். நீங்கள் பெருசாக யோசிச்சிங்கன்னா சம்ஸ்லாம் பெரிய சம்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி வந்து நீ இல்லை மொத்தமே 3 மாடல் தான் 2 மாடல் தான் அப்படின்ட்டு ரொம்ப சின்னதாகவே மெத்தடை மட்டும் யோசிச்சுங்க. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கிளாஸிஃபை பண்ணீங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், சம் பாருங்கள். இந்த சம் இதே மாதிரி ஒரு சம்மும் நம்ம பார்த்தோம். ஸோ பாருங்களேன், 5 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு 105 ஸ்கொயர். ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு 5 ஸ்கொயர் மட்டும் நமக்கு எக்ஸஸாக இருக்குது. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 5 ஸ்கொயரை மட்டும் நான் வெளில எடுக்கிறேன். வெளில எடுத்துட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்படியே என்ன வரும்? 21. ஓகே, 21 ஸ்கொயர் வந்துடும். ஓகேவா? ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா 21 ஸ்கொயர் வந்துடும். ஸோ இதுக்கு நம்ம சம் சால்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ பாருங்களேன், ஆஸ் யூஷுவல் நமக்கு என்ன கிடைக்குது? n into n plus 1 2n plus 1 divided by 6 ஃபார்மேட்டுக்குள்ள அந்த ஃபார்மேட் வந்துருச்சா? அப்போ 5 ஸ்கொயரை மட்டும் இந்த சைடு ஓரமாக வச்சுக்கிங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? n into n plus 1 2n plus 1 divided by 6 இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணலாம்? 5 ஸ்கொயர் என்ன 21 into 21 plus 1 என்ன வரும்? 22 into 2n என்ன வரும்? 42 வருமா? 42 plus 1 என்ன வரும்? 43 வரும். 43 divided by 6. ஓகேவா? ஸோ இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். இப்போ எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? ஸோ இதை 3ஆல் கேன்சல் பண்ணலாமா? 2 3 6 5 15 6 18 7 3 21. ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ணலாம்? 11. ஸோ அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 5 ஸ்கொயர்டு இன்ட்டு 7 இன்ட்டு 11 இன்ட்டு 43. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. சால்வ் பண்ணீங்களா? ஓகே, இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாருங்க. 82,775. புரியுதா?
ஸோ அதில் சிங்கிள் ஸ்லாஷ் போடக்கூடாது, அது ருபீஸ்க்கு மட்டும்தான் சிங்கிள் ஸ்லாஷ் போடணும். ஸோ ஆன்சர் அப்படிங்கிறதுக்கு வந்து டபுள் ஸ்லாஷ் தான் போடணும். சிங்கிள் ஸ்லாஷ் போட்டு ஐஃபன் போட்டிங்கன்னா அது ருபீஸ், அதாவது ருபீஸ் போட்டுட்டு ஆர்எஸ் எப்படி போடுவீங்க, ஆர்எஸ் 100 ருபீஸ் அப்படின்னு போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்துடும். ஸோ அதனால டபுள் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா இதோட சம்ம எண்டுன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க, ரொம்ப பெருசாலாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால ரொம்ப எளிமையான சம்ஸாக தான் கேட்பாங்க. இப்போ பாருங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு 10 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 385 கொடுத்துருக்காங்க. தென் 2 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் + 6 ஸ்கொயர் அப் டு 20 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு சீரிஸ் கொடுத்துட்டாங்க, அதில் வந்து ஒரு சீரிஸோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஃபைனல் ஆன்சர் கொடுத்துட்டாங்க. கீழே இன்னொரு சீரிஸ் கொடுத்துட்டு இதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப சிம்பிளான சம் தான். பார்க்குறதுக்கு என்ன இவ்வளோ பெரிய சம்மா இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் இதுக்கான என்ன அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற சிஸ்டம் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான சம். இப்போ பாருங்க, 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு 10 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 385 கொடுத்துட்டாங்க. இது நமக்கு பிரச்சனை கிடையாது, இது அதோட ரூட்டு கிளியர். அடுத்தது நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் + 6 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு 20 ஸ்கொயர், இதுதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை தான் நம்ம சால்வ் பண்ணோம். இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா அதே n × n + 1 2n + 1 டிவைடட் பை 6 அந்த ஃபார்மெட் தான். ஆனால் என்ன இருக்கு, 2 ஸ்கொயர்ல இருக்கிறதுனால நான் ஒரு 2 ஸ்கொயரை மட்டும் வெளில எடுத்துறேன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர்னு அப் டு 10 ஸ்கொயர் வரையும் வந்துடும். இதுக்கு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ பாருங்க 2 ஸ்கொயர் என்ன, இதுக்கு நம்ம ஃபார்முலாவில் போடணுமா அப்படின்னா ஃபார்முலா போட வேண்டியது இல்லை. எதனால அப்படின்னா ஃபார்முலா நமக்கு n × n + 1 2n + 1 டிவைடட் பை 6 அந்த ஃபார்முலாவில் போடணுமானா தேவையில்லை. நமக்கு என்ன கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கானா 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் அப் டு 10 ஸ்கொயர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேவா? ஸோ அப் டு 10 ஸ்கொயர் இதுதான் 385 கொடுத்துறாங்க. அப்போ டிஃபால்ட்டாகவே நமக்கு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அப்புறம் நமக்கு என்ன இருக்குது, இங்கே கொடுத்துருக்க கிவன் டேட்டாவில் இருக்கிற டேட்டாவை அப்படி நம்ம எடுத்துக்கணும். 2 ஸ்கொயர் × 385 அப்போ என்ன வரும், 2 2 4 4 × 385 முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இதை மல்டிப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சரில் போட்டுக்க வேண்டியது தான். இப்படி தான் சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? சம பார்க்க தான் பெருசாக இருக்கும், ஆனால் நமக்கு கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்க. ஸோ 4 5 20க்கு 0, பாக்கி 2 8 4 32 33 34க்கு 4 பாக்கி 3 4 12 13 14 15 1540. ஓகேவா? ஸோ 1540 1540ங்கிறது தான் ஆன்சர். புரியுதா? ரொம்ப சிம்பிளான சம்ஸாக தான் இருக்கும். இதை மாதிரி நம்ம வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இது வரையும் ஸ்கொயர்ஸ் பார்த்தோமா, இப்போ கியூப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கியூப்ஸில் பார்த்தீங்கன்னா 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் அப் டு 20 கியூப் n கியூப் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கியூப்குள்ள ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இப்போ கியூப்குள்ள ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண அதே n × n + 1 தான், n × n + 1 டிவைடட் பை 2 தான். இது கியூப்ங்கிறதுனால அதாவது அப் டு 1 + 2 + 3 அப் டு n வரையும் கொடுத்துருந்தாங்கன்னா n × n + 1 டிவைடட் பை 2. ஓகேவா? இதை போட்டுருவீங்க. இப்போ கியூப் அப்படிங்கிறப்ப ஒன்றும் இல்லை, ஃபார்முலா அதே தான். 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் அப் டு n கியூப் கொடுத்துருந்தாங்கன்னா n × n + 1 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இவ்வளோதான் சாதாரண ஃபார்முலா தான், ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. இது வந்து எல்லாத்தையும் நீங்கள் தனியாக உட்காந்து மனப்பாடம் பண்ணுமான்னு அப்படின்னு கேட்டால் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? இப்போ சம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ என்ன இருக்குது, 20 × 21 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும், 10. அப்போ பாருங்க 21 × 10 ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன வரும், 210 ஹோல் ஸ்கொயர். இப்போ 210 ஹோல் ஸ்கொயர்னோட உடனே நீங்கள் என்ன பண்ணலாம், 210 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம 21 ஸ்கொயர்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான், எப்படி வேணாலும் எடுத்துட்டு. ஆனால் நம்ம 2 0 இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் 44100. புரியுதா? அப்போ 21 அப்படிங்கிறப்போ ஒன்றும் இல்லை, 210 × 210 தான். ஓகேவா? அப்போ 21 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களை 21 ஸ்கொயர் எவ்வளவு உங்களுக்கு 441 வந்துடுமா? இப்போ இந்த 0க்கும் இந்த 0க்கும் 2 0 போட்டுரும். அப்போ 44100 அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ நீங்கள் ஸ்கொயர்ஸ் மெமரியில் ஏற்றுட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்லைனாலும் மல்டிப்ளிகேஷனில் நான் ஸ்ட்ராங் ரொம்ப ஸ்பீடாக பண்ணுவேன் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் ஸ்பீடாக நீங்கள் சம் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த சம் போயிடலாம்ல.
சேம் டிட்டோ. ஓகேவா? ஸோ ஸ்கொயரா இருக்கட்டும் இல்ல நம்ம நேச்சுரல் நம்பர்ஸா இருக்கட்டும், இதை பேஸ் பண்ணி இருக்கிற அதே மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, கியூப்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, அப் டு 21 வரையும் கொடுத்துருக்காங்க. ஆனா ஸ்டார்டிங் எங்க இருக்குன்னா 9ல இருக்குது. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் அப் டு 21 கியூபை கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து என்ன பண்ணலாம், 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் அப் டு 8 கியூப் வரையும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன, n இன்டூ n பிளஸ் 1 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் n இன்டூ n பிளஸ் 1 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இங்கே என்னங்கிறது என்ன, 21 இன்டூ 22 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 8 இன்டூ 9 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இது 11. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4. இப்போ என்ன கிடைக்குது உங்களுக்கு, 21 இன்டூ 11 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ 9 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை சால்வ் பண்ண வேண்டியதான். இப்போ 21 இன்டூ 11 அதுக்கு ஹோல் ஸ்கொயர் பண்ண வேண்டியதான். அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 21 இன்டூ 11 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 231 வரும். 231 ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 53361 வரும். மைனஸ் 4 இன்டூ 9 36. 36 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1296. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். கொஞ்சம் ஸ்பீடாக ஆனால் பண்ணணும். ஓகேவா? நம்ம வந்து யோசிக்கிற நேரத்துலேயே நம்ம பண்ண ஆரம்பிச்சிடணும், டக்கு டக்குன்னு பண்ண ஆரம்பிச்சிடணும். மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. மைனஸ் பண்ணீங்கன்னா, மைனஸ் பண்ணல இன்னும், சரி பண்ணுங்க, சீக்கிரம் பண்ணுங்க. 52065. ப்ராக்டிஸ் பண்றப்பயே, கிளாஸ் எடுக்கிறப்பயே ஒரு கிளாஸ்ல உட்காந்துருக்கப்பயே ஒரு நோட் பென் கையில வச்சுக்கோங்க. கையில வச்சுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு சால்வ் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? சரி, ஓகேம்மா, சூப்பர். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்க, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணாம ப்ராக்டிஸை விடுறவங்க தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால கண்டினியூவா படிச்சுக்கிட்டு இருந்தா கண்டிப்பா சக்ஸஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்மளோட இன்ஸ்டியூட்லேருந்தே நிறைய பேர் வந்து கவுன்சிலிங் போயிட்டு நம்மளோட ஆர்டர்லாம் கூட நமக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து நீங்கள் கூடிய விரைவில் அவங்களெல்லாம் நீங்கள் வந்து ஒரு மீட்டப்பில் பார்ப்பீங்க நீங்கள். ஸோ அதனால அடுத்த தடவை அடுத்த குரூப் 4 முடிச்சுட்டு அடுத்த ஒரு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, அச்சீவர்ஸ் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்காக நல்லா இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரொம்ப தூரம் கிடையாது, இன்னும் டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இன்னும் ஒரு 4 மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து ஃபுல் போர்ஷன்ஸையும் கவர் பண்ணிட்டீங்கன்னா தான் அடுத்தது ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து எப்படியும் ஒரு அந்த எக்ஸாம் டைமில் ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துல வச்சுங்க, குறைஞ்சது ஒரு 5 முறையாவது ரிவிஷன் பண்ணுற அளவுக்கு, அவ்வளோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக ரிவிஷன் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகினா தான் எக்ஸாமுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, படிச்சிருவாங்க, எல்லாத்தையும் படிச்சிருவாங்க, ரிவிஷன் பண்ணுறதை மட்டும் கொஞ்சம் விட்டுருவாங்க. ரிவிஷன் பண்ணுறப்ப கரெக்டான ப்ராப்பரான பிளான் இல்லாமல் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் மிஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, அதனால நம்ம படிக்கிறது பிரச்சனை இல்லை, படித்தது எல்லாமே மைண்டில் இருக்கணும். ஆனால் ரிவிஷன் நல்லா பண்ணணும். ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக வந்து அந்த ஸ்கோர் எடுக்க முடியும். ஸோ இந்த சம் பாருங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் 1 + 8 + 27 + 64 அப் டு 1000 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த சம் பார்த்தோன்னே சரி இது வந்து 1 2 3னும் இல்லை, சரி ஓகே 1 ஸ்கொயர்டு 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்டும் இல்லை, 1 கியூப் 2 கியூப் 3 கியூபும் இல்லை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஓகேவா? ஸோ இதில் தான் ஒரு நம்பரில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1க்கு அப்புறம் 8 இருக்குதா, 8க்கு அப்புறம் என்ன இருக்குது உங்களுக்கு வந்து 27 இருக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ இதெல்லாமே கியூப்ஸோட வேல்யூ தான். ஓகேவா? இது எல்லாமே வந்து கியூப்ஸோட வேல்யூ தான். அப்போ இந்த கியூப்ஸோட வேல்யூங்கிறத நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் இந்த சம்ம சால்வ் பண்ணலாம். பாருங்க, இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம், இல்லை சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதை வேற ஒரு ஃபார்மேட்ல எப்படி எழுதலாம்னா, 1 கியூப் என்ன வரும், 1 தான் வரும். அடுத்தது 2 கியூப் 3 கியூப் அப் டு 10 கியூப் இப்படி எழுதலாமா? இப்போ என்ன பண்ணுவோம், 2 2 4 4 2 8. ஸோ 2 கியூப்ங்கிறது 8. அப்போ 3 கியூப்ங்கிறது 3 9 9 3 27.
அப்போ 4 கியூப்ங்கிறது 4 16, 16 நாங்க 64. அப்போ 1000ங்கிறது 10 கியூப், 5 100, 100 × 10 1000. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இப்போ பாருங்க நமக்கு ஃபார்மேட் வந்துருச்சா? இப்போ இதுக்கான ஃபார்மேட் என்ன? n × n + 1 / 2 ஹோல் ஸ்கொயர்டு. ஆக்சுவல் ஃபார்முலா இதுதான். இப்போ n என்ன இருக்கு நமக்கு? 10. 10 + 1 என்னன்னா 11 / 2. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 5. ஸோ ஹோல் ஸ்கொயர்டு இருக்குது. அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ என்ன வரும்? 55 ஹோல் ஸ்கொயர். ஓகே, 55 ஹோல் ஸ்கொயர் போடுங்க. ஸோ 55 ஹோல் ஸ்கொயர் போட்டிங்கன்னா இது நீங்கள் ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். அதாவது ஷார்ட்கட் மல்டிப்ளிகேஷன் ஷார்ட்கட்ஸ்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. 5 மல்டிபிள்ஸ் வந்துச்சுன்னா இப்படி பண்ணும், 9 மல்டிபிள்ஸ் வந்துச்சுன்னா, 3 மல்டிபிள்ஸ் வந்துச்சுன்னா இப்படி பண்ணும் அப்படிம்பாங்க. அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஓகே. ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஆக்சுவல் ப்ரொசீஜர் சின்ன பிள்ளையிலேருந்து வந்து ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இது எதனால் அதை சொல்ல வரேன்னா, ஏன்னா நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ண ஒரு விஷயம் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். லாஸ்ட் மினிட்ல புதுசாக கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகுமானா கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை வந்து ரெகுலர் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ நான் ரீசெண்டாக இடையில ஒரு மூவி ஒன்று பார்த்தேன். அது ரொம்ப பழைய மூவி தான். ஆனால் இடையில பார்த்தப்போ ஒன்றும் இல்லை, தெனாலிராமன் பேஸ் பண்ணி ஒரு மூவி. அதில் வந்து நான் வந்து தமிழ்காரன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மூவியில் பார்த்தேன். அப்போ வந்து இல்லை, அவர் வந்து கன்னடக்கார் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்போ அப்போ என்ன அப்படின்னா, அவர் வந்து ஓங்கி அடிக்கிறப்போ டக்குன்னு என்ன பண்ணுவார்னா தேவடா அப்படிம்பார். ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து சுந்தர தெலுங்கு அப்படின்னு சொல்லி அதை சொல்லியிருப்பாங்க. அப்போ இயல்பாகவே என்ன வரும் அப்படின்னா, நம்ம அடிபடுறப்பையோ விழுறப்பையோ அம்மான்னு தான் கத்துவோம், அப்பான்னு தான் கத்துவோம். ஓகேவா? ஸோ அப்போ என்னன்னா, நமக்கு இயல்பா சின்ன பிள்ளையிலேருந்து என்ன பழக்கப்பட்டிருக்காங்களோ அந்த ஒரு விஷயம் தான் நமக்கு வரும். சில பேர் டேடி மம்மின்னு கூப்பிட்டாலுமே அவங்களுமே வந்து ஐயோ அம்மா அப்படின்னு தான் கத்துவாங்களே தவிர டேடி மம்மின்ட்டு செகண்டரியா தான் கத்துவாங்க. ஃபர்ஸ்ட் விழுந்தோடனே ஐயோ அம்மா அப்படின்னு அப்படி தான் கத்துவாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்கள நமக்கு வந்த வார்த்தைகள் அதுதான் ஸ்டார்டிங். அப்போ அந்த வார்த்தைகள் ரொம்ப நாள் பழகின வார்த்தைகள். அந்த மாதிரி தான் இந்த ஷார்ட்கட்ஸும். ஷார்ட்கட்ஸ் வந்து இடையில தான் நம்ம மனசுக்குள்ள போய் புகுத்தி உள்ள கொண்டு போயிருப்போம். ஆக்சுவல் ப்ரொசீஜர்ஸ் ஸ்கூல்ல இருந்தே டேபிள்ஸ், மல்டிப்ளிகேஷன்ஸ், அடிஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து நமக்கு பழக்கி விட்டுருப்பாங்க. அதை நம்ம ஸ்பீடப் பண்ணாலே, நம்ம ஷார்ட்கட் யோசிக்கிற நேரத்துக்கு நம்ம ஸ்பீடாக சம ஒர்க் அவுட் பண்ணாலே நமக்கு வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 55 × 50 பார்த்தீங்கன்னா 3025. ஓகே, அடுத்த சம் போயிடலாம். சம்ம ரீட் பண்ணுங்க. கங்கா ஹேஸ் 50 cubes color paper of size 16 cm, 17 cm, 18 cm and up to 30 cms கொடுத்துருக்காங்க. ஓகே, how much area can be decovered in this color paper அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கங்கா 16 cm, 17 cm, 18 cm, up to 24 cm வரையும் 15 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து 15ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இது சம்மில் சின்னதாக மிஸ்டேக் இருக்குது. ஸோ மிஸ்டேக்னு எடுத்துக்க வேண்டாம், இதை 2 சம்மா நீங்கள் எடுத்துங்க. ஓகேவா? ஸோ 2 சம்மா எடுத்துக்கிட்டு 2 சம்மா நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க. என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, 2 சம்மா எப்படி எடுத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு சம் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 15 ஃபர்ஸ்ட் சம் எப்படி எடுக்கிறீங்கன்னா 16, 17, 18 up to 30 வரையும் ஒன்று எடுத்துங்க. செகண்ட் சம் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா 16, 17, 18 up to 24 வரையும் எடுத்துங்க. ஓகேவா? இதுல நமக்கு ஒரு லூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏரியா கேன் பி டிக்வேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ள அப்படின்னு இருக்காங்க. சதுரம்னா எப்படி இருக்கும்? நமக்கு ஸ்கொயர் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? அப்ப இது 16 சென்டிமீட்டர்னா இதுவும் 16 சென்டிமீட்டர். ஓகேவா? இதுதான் ஏரியா. ஓகேவா? மென்சுரேஷன்ல கூட நம்ம பார்த்துருப்போம் ஏரியா, பக்கம் இன்ட்டு பக்கம். இதே சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ் இல்லைன்னா பெரிமீட்டர். ஸோ அது பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? இது இந்த இங்கே ஒரு ஏ, இங்கே ஒரு ஏ, இங்கே ஒரு ஏ, இங்கே ஒரு ஏ, அப்போ 4Aன்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பேசிக். ஸோ இதில் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்து எந்த சம் வேணாலும் எடுத்துங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 16, 17லேருந்து அப் டு எது வரையும் எடுத்துக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 வரையும் உள்ளதை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? 24 வரையும் நான் எடுத்துக்கிறேன், 30 வரையும் உள்ளதை நீங்கள் கூட எடுத்துங்க. இப்போ சம்ம சால்வ் பண்ணலாம். பாருங்க, 16, 17, 18 எடுத்துருக்கோமா? அப் டு 24 வரையும் எடுத்துருக்கோமா? ஓகே, இப்போ பாருங்க ஏரியான்னு சொல்லியாச்சு. அப்போனா நமக்கு என்ன 16 ஸ்கொயர்ட், 17 ஸ்கொயர்ட், 18 ஸ்கொயர்ட். ஓகேவா? அப் டு 24 ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர்ஸ்னு வந்துச்சுன்னா என்ன வரும் நமக்கு? n × n + 1, 2n + 1 / 6. இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கணும்.
இப்போ இதில் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் 1லேருந்து 24 வரையும், 1லேருந்து ஃபர்ஸ்ட் 1 to 24 வரையும் கண்டுபிடிச்சிட்டு அதில் என்ன பண்ணலாம், 1லேருந்து 15 வரையும் மைனஸ் பண்ணணும். 1 to 15 வரையும் மைனஸ் பண்ணணும். இப்போ 24 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், என்ன எவ்வளோ தரும், 24 into 25 into 2n, 24 into 25 into 2n அப்படின்னா என்ன வரும், 48, 48 plus 1 49 divided by 6ன்னு வரும். மைனஸ் அப் டு 15 வரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 into, நான் இங்கே மடக்கி கூட எழுதுறேன், ஸ்பேஸ் இல்லை அதனால நான் கட் பண்ணிட்டு தனியாகவே எழுதுறேன். சரி இப்போ பாருங்க, என்ன இருக்குது, 24 வரையும். இப்போ 24 into 25 into 24 into 2 48, 48 plus 1 49, 49 divided by 6 minus 15 வரையும் எடுக்கணுமா, ஓகே. இப்போ 15 into 51, 15 plus 1 16 into 2 into 15 30 வரும், 30 plus 1 31, 31 divided by 6. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்க. இப்போ பாருங்க என்ன பண்ணலாம், 2 3 6, 5 15, ஸோ இங்கே 8 2 16, இங்கே பார்த்தீங்கன்னா 1 6 4 6 24. அப்போ உங்களுக்கு என்ன இருக்கு, 4 into 25 into 49 மைனஸ் 5 into 8 into 31. ஸோ இதை மைனஸ் ஃபைனலாக என்ன வரும் அப்படின்னு பாருங்க. இப்போ 4 25 100ங்கிறது உங்களுக்கே தெரியும், 100 into 49, 100 into 49 போட்டிங்கன்னா 4900 உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேவா, 4900 மைனஸ், ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும். ஸோ 8 40 4 12, ஓகேவா, 8 40 4 12 உங்களுக்கே தெரியும். 8 40 4 12 120. ஸோ இதுல இருந்து மைனஸ் பண்ண வேண்டியதா, 4900ல 100 போயிடுச்சுன்னா 4800, அப்போ 4780, 4780. ஓகேவா, புரியுதா? ஸோ ரொம்ப சிம்பிளான சம் தான். இதே வந்து நீங்கள் 30 வரையும் நீங்கள் வச்சு போட்டு பாருங்க. ஸோ அப் டு வந்து 30 வரையும், அப்போ 30n into n plus 1 2n plus 1 n-க்கு பதிலாக 30ன்னு வச்சு நீங்கள் போட்டு பாருங்க. ஓகே, அடுத்த சம் போயிடலாமா? ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து நிறைய முறை கேட்டாங்க. இது டிஎன்யூஎஸ்ஆர்பிலையும் கேட்டிருக்காங்க, டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க. ஏன்னா ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ரயில்வே எக்ஸாம்ஸ் நான் போய் ஃபேஸ் பண்ணேன், டெக்னீஷியன் எக்ஸாமும் ப்ளஸ் அந்த எக்ஸாம்லையும் கேட்டிருந்தாங்க. லோக்கோ பைலட், அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் எக்ஸாம்லையுமே வந்து இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒரே எக்ஸாமில் ஒரே கொஸ்டினை வந்து 2 எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சம்ஸையும் தெரிஞ்சுக்கணும். ஏ கிளாக் ரிங்ஸ் ஒன்ஸ் இன் 1 o'clock and thrice in 3 o'clock and soon then how much time the clock ring in complete one revolution, clock ring in a day, clock ring in a week அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கடிகாரம் வந்து 1 மணிக்கு 1 முறையும் 3 மணிக்கு 3 முறையும் அப்படின்னு இப்படி வந்து கண்டினியூவா அடித்தவாறு ஒரு முழு சுற்று அடையும் போது எத்தனை முறை அடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு எத்தனை முறை, ஒரு வாரத்துக்கு எத்தனை முறை ஒரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஒரு வாரத்துக்கு எத்தனை முறைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு முழு சுற்றுக்கு எத்தனை முறை அப்படிங்கிறது தெரியணும். ஒரு நாளைக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஒரு வாரத்துக்கும். இதை தான் நமக்கு கொஸ்டின்ல வைக்கிற ட்விஸ்ட்டு. அப்போ எத்தனை தடவை கேட்குறாங்க அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, ஒரு வாரத்துக்கா ஒரு நாளைக்கா அப்படிங்கிறத கரெக்டாக மிஸ் பண்ணிடாம போட்டுடணும். ஓகேவா, ஸோ அப்போ என்னன்னு பாருங்களேன், 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அடிக்குது கிளாக். ஓகேவா, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு தடவைக்கு ஒரு ரிங் அடிக்குது, ஃபர்ஸ்ட் ஒரு தடவைக்கு ஒரு ரிங் அடிக்குது. செகண்டுக்கு அடுத்தது செகண்ட் ரிங் அடிக்குது. அப்போ 2 மணிக்கு 2 தடவை அடிக்குது. அப்போ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க, 1 மணிக்கு ஒரு தடவை அடிக்குது, 2 மணிக்கு 2 தடவை அடிக்குது, 3 மணிக்கு அப்படின்ட்டு இப்படியே என்னன்னா 12 மணிக்கு 12 தடவை அடிச்சிருது. ஓகேவா, அப்போ இதை பாருங்களேன், இந்த சீரிஸ் எப்படி இருக்குது, 1 + 2 + 3 +ன்னு அப்படியே அப் டு 12 வரையும் இருக்குது. இப்போ இதுக்கு ஃபார்முலா என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n into n plus 1 divided by 2. ஓகேவா, n into n plus 1 divided by 2 அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்குது. அப்போ இதை சால்வ் பண்ணுங்க. இப்போ பாருங்க, 12 into
13 டிவைடட் பை 2. இப்போ 6 5 60 11 62 12 13 78. அப்போ ஒரு ஒரு ரெவல்யூஷனுக்கு ஓகேவா 1 ரெவல்யூஷனுக்கு 78 முறை அடிச்சிருக்குது. ஓகேவா ஒரு முழு சுற்று அடையும் போறப்ப ஒரு 78 தடவை அடிச்சிருக்கு. ஆனா நமக்கு கேள்வியில என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை முறை. கிளாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா 12 மொத்தம் 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு. நம்மளோட கிளாக் ஒரு தடவை முழு சுற்று வர்றதுக்கு 12 மணி நேரம் ஆயிடும். அடுத்த ஒரு சுற்றுக்கு வந்து 24 மணி நேரம் ஆகும். அப்போ ஒரு நாளைக்கு அப்படிங்கிறப்போ ஒன் டேக்கு என்ன ஆகுனா இந்த 78 இன்னொரு தடவை பெல் அடிச்சிருக்கும். ஓகேவா அப்போ 8 2 16 6 பாக்கி 1 2 7 14 14 1 15. ஓகே ஒரு நாளைக்கு அப்படிங்கிறப்போ அதாவது ஒரு நாள் அதை தான் கேட்டிருக்காங்க ஒரு நாளைக்கு. இப்போ ஒரு வாரத்துக்கு அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க இதுதான் எனக்கு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க 1 வீக்னு கேட்டிருந்தாங்க. 1 வீக் அப்படிங்கிறப்ப ஒரு நாளைக்கு 156 தடவை. இப்போ ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள். ஒரு நாளைக்கு 156 தடவை அடிக்குதுன்னா ஒரு வாரத்துக்கு எத்தனை தடவை அடிச்சிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன் 7ஆல. 6 7 42க்கு 2 பாக்கி 4 7 35 35 ஒரு 4 39 பாக்கி 3 1 7 7 7 3 10 1092 முறை. ஓகேவா ஸோ ஒரு வாரத்துல அந்த கிளாக் ஆனது 1092 முறை வந்து அந்த பெல் வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவையும் 2 மணி நேரத்துக்கு 2 தடவை 2 மணியும் 3 மணி நேரத்துக்கு 3 மணியும்ட்டு இப்படி வந்து என்ன பண்ணிருக்குது உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு 1092 தடவை வந்து இந்த பெல் அடிச்சிருக்கு. இதெல்லாம் கான்ஸ்டன்டாவே இந்த எக்ஸாம்ஸ்ல கேட்கறது. இதெல்லாம் பார்த்தோன்னே டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிடணும், டக்குன்னு அந்த ஆன்சரை போய் அடிச்சணும். அதே மாதிரி இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு சம் ஒன்று இருக்கும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 7777.23 1/2 அப்படிங்கிற சம் ஒன்று இருக்கும். அதெல்லாம் ஃப்ரீக்வெண்டா அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிற சம். அதெல்லாம் அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் அடிச்சிடணும் சால்வ் பண்ண. ஆனால் கொஸ்டினை ஒரு தடவை ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு லாஸ்ட் எண்டில் என்ன கேட்டிருக்காங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். அதுல பாதி எவ்வளவு மீதி எவ்வளவு அப்படின்னு இப்படி கேட்டிருக்காங்களாங்கிறத நம்ம கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். நிறைய தடவை நானே வந்து நானும் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும், தெரிஞ்ச கொஸ்டினா தான் இருக்கும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ண சம். ஆனா கடைசியில ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸா அவன் ஆட் பண்ணியிருப்பான், அந்த நம்ம மிஸ் பண்ணிடுவோம். புக்ல என்ன இருக்குதோ அதையே வந்து கேட்டிருப்பாங்க, ஆனா லாஸ்டா வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க, அதை நம்ம நோட் பண்ணாம தப்பு பண்ணிடக்கூடாது. ஓகேவா ஸோ அடுத்த சம் போலாம். ஓகே இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், குரூப் 1ல கேட்ட ஒரு கேள்வி. 1 + 2 + 3 + up to k is equal to 25 கொடுத்துட்டாங்க. அப்போ 1 cube 2 cube 3 cube up to k cube is equal to என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மை வந்து நீங்க வந்து எப்படின்னா ரெண்டா பிரிச்சிருங்க. ஏன்னா நமக்கு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. 1 + 2 + 3 + up to k இது ஒன்று நம்ம கொடுத்துருக்க டேட்டாஸ். செகண்ட் டேட்டா என்ன இருக்குது அப்படின்னு பாருங்க. 1 cube + 2 cube + 3 cube + up to k cube. ஸோ இது ரெண்டுத்துல வந்து நம்ம ஏதாவது பண்ணணும். ஓகேவா ஸோ இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன? இதுக்கு ஃபார்முலா என்னன்னா ஸோ n × n + 1 divided by 2 இதுக்கான ஃபார்முலா. ஸோ இதுக்கான ஃபார்முலா n × n + 1 divided by 2 whole square. ஓகேவா இதுக்கான ஃபார்முலா இது. ஸோ இப்போ இங்க பாருங்களேன், இந்த டேட்டால நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சீரீஸ் அப்படியே கொடுத்துட்டு ஈக்குவல் டு 325. அப்ப இந்த ஃபார்முலா நம்ம சால்வ் பண்ணுமானா தேவையில்லை. இப்போ இது இஸ் ஈக்குவல் டு 325ன்னு கொடுத்துட்டானுங்க. ஓகேவா இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இங்க இந்த சீரீஸ்க்கானது தான் கேட்டிருக்காங்க. அப்ப இது என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகே அப்போ n × n + 1 divided by 2 is equal to 325. அதை அப்படியே ஹோல் ஸ்கொயர் பண்ண வேண்டியதான். ஓகேவா n × n + 1 இதை தனித்தனியா நீங்க சால்வ் பண்ணாலும் ஆன்சர் வந்துடும், இல்லைன்னு சொல்ல. இதை இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாங்கிற. ஓகேவா ஸோ இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிட்டு நீங்க இந்த சம் இப்படி முடிச்சு விட்டுலாம். இப்போ 325 × 325 சால்வ் பண்ணி தான் ஆகணும். சால்வ் பண்ணுங்க. 325 × 325 சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 1,05,625. ஓகே
ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். இது அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிங்க. ஸோ சம்ம வந்து பார்த்தோன்னே டைரெக்டாக அப்ரோச் பண்ணுறது பிரச்சனை இல்லை. சம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டாக அப்ரோச் பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் இதை கூட ஷார்ட்கட்னு சொல்லலாம். இந்த n+1 நீங்கள் போட்டுட்டு அதை நீங்கள் ஒரு தட்டி உள்ளே கொண்டு போய் உள்ளே போடுறதுக்கு டேரெக்டாக இதுதான் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சம்ம பார்த்தோன்னே டேரெக்டாக கொடுத்துருக்க ஆன்சரை ஸ்கொயர் பண்ணாலே முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? அந்த டைம் தான் உங்களுக்கு சேவ் ஆகும். இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு பெருசாக கொடுக்கறதுக்கு காரணமே என்னன்னா, அந்த உங்களுக்கு வந்து 200 கேள்விகள் 180 நிமிஷம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்கு 1 நிமிஷம் கூட வச்சுக்க முடியாது. அதுக்கும் கம்மியாக 1 நிமிஷத்துக்கு கம்மியான டைம்ல நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ மேக்ஸ் ஆப்டியில் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துக்குள்ள சால்வ் பண்ண முடியுமானா கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேவா? அப்போ 25 கேள்வி இருக்குன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது நமக்கு எடுத்துரும். நமக்கு மேஜராக நம்ம வந்து தமிழுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதனால நான் இந்த மேஜர் பார்ட் தமிழ் தானே, அதனால நம்ம மேஜர் தமிழுக்கு கொடுத்து தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அதுக்கு 1 மணி நேரம், இதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கொடுத்து நம்ம வந்து அப்படி நியூட்ரல் பண்ணி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எந்த சப்ஜெக்ட்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அதை கொஞ்சம் குயிக்கா நீங்க பண்ணிட்டு அதான் ஆனால் கான்சன்ட்ரேஷனோட கிளியரா ஓகேவா கரெக்டான ஆன்சரா எடுத்துக்கணும். ஸோ கொஞ்சம் மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த சப்ஜெக்ட்ல அப்படின்ட்டு கொஞ்சம் கேஷுவலா அலட்சியமா நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெருசா லாஸ் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஒரு கேள்வி 2 கேள்வி நீங்க அலட்சியமா பண்ணிடுவீங்க, அது வந்து உங்களோட லைஃபே வந்து பெரிய அளவில் பாதிச்சிடும். ஓகேவா? ஸோ ஒரு மார்க்ல 2 மார்க்ல போனவங்கலாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நீங்களுமே அந்த மாதிரி தான் 1 மார்க் 2 மார்க்ல தான் போயிட்டு திரும்பி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ அதனால அந்த மாதிரி அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா பண்ணணும். ஓகே சரி, ஓகே, செஷன் கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்துங்க, இந்த சம் பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1 + 2 + 3 + up to n is equal to k ன்னு கொடுத்துறாங்க. தென் 1 cube 2 cube 3 cube plus up to n cube is equal to என்ன அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. சம்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தாலும் தமிழில் பார்த்தாலும் இந்த மெத்தட் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால தான் இடையில கூட வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டோம். இந்த சம்ஸ் வந்து எப்படி பார்த்தாலும் அதே தான். ஓகேவா? அதனால தான் அதாவது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப்னா மதிப்பு காண்க, பின் வருவன வச்சு மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த சமயமே நம்ம இப்படி 2ஆ பிரிச்சிடலாம். ஓகேவா? இப்போ பாருங்களேன், 1 + 2 + 3 + up to n is equal to k ன்னு கொடுத்துட்டாங்க. தென் 1 cube + 2 cube + 3 cube + up to n cube is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே சேம் மெத்தட்லயே நீங்க என்ன பண்ணலாம், அப்ரோச் பண்ணலாம். இப்போ பாருங்க, இதுக்கான ஃபார்முலா என்ன? n into n plus 1 divided by 2. So இங்க என்ன? n into n plus 1 divided by 2 whole square. So இந்த வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? is equal to k ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ n into n plus 1 divided by 2 is equal to k னா k-வை அப்படியே ஸ்கொயர் பண்ண வேண்டியதுதான். இப்போ ஆன்சர் is equal to k squared. ஓகேவா? சிம்பிளான சம்ஸ் தான், ரொம்ப சிம்பிளான சம். இந்த மாதிரி கேள்விகள் நிறைய தடவை கேட்டிருக்கானுங்க எக்ஸாம்ல. சூப்பர். கே ஸ்கொயர்ட், K2 கிடையாது, கே ஸ்கொயர்ட். அடுத்த சம் போயிடலாமா? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ 1 cube + 2 cube + 3 cube up to k cube is equal to 44100. Then find the value of 1 + 2 + 3 up to k கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 + 2 + 3 + up to k வரையும் இல்லை n வரையும் கொடுத்துட்டு அதுல இருந்து என்னென்ன கேட்டிருந்தாங்கன்னா k ஸ்கொயர்ட் என்ன, k கியூப் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, வேற ஒன்றுமே கிடையாது. சரி, இதை அப்படியே பிரிச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாம்? 1 cube + 2 cube + 3 cube up to k cube is equal to 44100. ஸோ இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 1 + 2 + 3 + up to k is equal to என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்? யோசிங்க அப்படியே. ஸோ ஒன்றுமே கிடையாது, அதே மாதிரி அப்ரோச் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, இதுக்கான ஃபார்முலா என்ன? n into n plus 1 divided by 2 whole square. ஸோ இதுக்கு ஃபார்முலா n into n plus 1 divided by 2. இப்போ இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? இது அப்படியே n into n plus 1 divided by 2 whole square is equal to என்னன்னு கொடுத்துட்டாங்க? 44100 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ இந்த வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இது என்ன இருக்குது? n into n plus 1 divided by 2 whole square இருக்குது. இங்க என்ன இருக்குது? இங்க n into n plus 1 divided by 2 தான் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? இந்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகேவா? அப்போ
44100க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தாலே நமக்கு முடிஞ்சு போயிடுச்சு. ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும்? நம்ம ஆல்ரெடி 44100 அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு வந்து அதாவது அது ஆன்சரா வர்ற மாதிரி நம்ம ஒரு ரூட் ஒன்று எடுத்தோம். ஸோ அது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, சூப்பர். அவ்வளோதான், 210. ஸோ 21 × 21 இஸ் ஈக்குவல் டு 441. அதில் 2 0 இருக்குங்கிறது, அந்த 2 0க்கு பதில் 2 0. ஸோ அப்போ இஸ் ஈக்குவல் டு என்ன? கே இஸ் ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? நம்ம 210ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இதுதான் இந்த சம் வந்து நிறைய தடவை, இந்த சம்முமே வந்து நிறைய தடவை நமக்கு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. நீங்கள் பழைய ஓல்டு கொஸ்டின்ஸ்லாம், அதுலேயும் குரூப் 1 கொஸ்டின்ஸ்லாம் நிறைய எடுத்து பாருங்களேன். இந்த கேள்வி வந்து நிறைய தடவை ரிப்பீட் ஆகிருக்கும். இந்த மாதிரி சம்மெல்லாம் பார்த்தோன்னே டேரெக்டாக 210 அப்படின்ட்டு நம்ம அடிச்சிடலாம். ஏன்னா பெருசாக ஒன்றும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. அதனால இதை டக்குன்னு நீங்கள் அடிச்சிடலாம். ஸோ அடுத்த சம் போயிடலாம். ஓகே, இந்த சம் பாருங்க. 1 cube + 2 cube + 3 cube plus up to k cube is equal to 4356. Find the value of k. ஸோ இன்னும் திரும்பி அதே மெத்தட் திரும்பி கொண்டு வரீங்கன்னா இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தா நம்ம 4 கொஸ்டினுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ மெத்தட் மட்டும் தான். ஃபர்ஸ்ட் ஒரு 9 கொஸ்டின் நம்ம பார்த்தோம்ல, அதில் 3 மாடல். ஃபர்ஸ்ட் மாடலில் ஒரு 3, செகண்ட் மாடலில் 3, அடுத்த மாடலில் 3. இதுதான் நமக்கு பேசிக். அதுக்கப்புறம் பார்க்குறது எல்லாமே இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஏன்னா எவ்வளோ சிம்பிளாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக தான் அதெல்லாம். இந்த சம் மட்டும் கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஓகேவா? யூஸ்வலாக பார்க்குற சம்மை விட கொஞ்சம் சின்னதாக ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அது என்னன்னு மட்டும் அப்படியே கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். சரி, ஓகே, சந்தோஷம். யோசிச்சிட்டிங்களா? ஓகே, சால்வ் பண்ணுற பாருங்க. இப்போ பாருங்க, 1 cube + 2 cube + 3 cube plus up to k cube is equal to 4356ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கியூப்கான ஃபார்முலா நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n × n + 1 divided by 2 whole square. ஓகேவா? ஸோ இது நமக்கு கியூப்கான ஃபார்முலா. ஓகே, இது கியூப்கான ஃபார்முலா. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, n-க்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா k கொடுத்துருக்காங்க. ஓகேவா? n-க்கு பதிலாக k கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம இதை n × அப்படிங்கிறதுக்கு பதிலாக k × எழுதலாமா? ஏன்னா n is equal to k. அப்போ k × k + 1 divided by 2 whole squared is equal to 4356ன்னு எழுதலாம். இப்போ என்ன பண்ணலாம்? இது அப்படியே எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சிம்பிள், நமக்கு 2 மெத்தட் கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஓகேவா? 2 மெத்தட் கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே நமக்கு என்னன்னா ஒரே சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரே ஃபார்மெட்டு 1 cube 2 cube 3 cube அப்படின்னு கொடுத்து ஒரே இதுக்கு ஈக்குவல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ 2 டேர்ம்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு ஈக்குவல் வேல்யூ ஏதாவது ஈக்குவல் பண்ணுங்க, இல்லை கேவின் மதிப்பு காணுங்கன்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இங்கே ஒரே வேல்யூக்கே ஒரே டேர்ம் கொடுத்துட்டு இதுக்கே வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்கிறதுனால இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த நம்பரை பார்த்தோன்னா கொஞ்சம் யோசிக்கணும். நீங்கள் இது என்ன நம்பரா இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கணும். ஓகேவா? 4356ங்கிறது என்ன நம்பரா இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும். ஸோ இதுக்கு தான் நம்ம ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றது. இப்போ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் வேல்யூ. ஓகேவா? ஸ்கொயர் வேல்யூ. இப்போ
இப்போ இது என்ன ஸ்கொயர் வேல்யூ அப்படிங்கிறது தெரியணும். அப்போ ஸ்கொயர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸ்கொயர்ஸ் எப்படி பண்ணுறதுக்குன்னு ஒரு 3 மெத்தட் இருக்குது. பேசிக்காக வந்து ஒரு 3 மெத்தட் இருக்குது. ஸ்கூல்லலாம் வந்து இந்த லாங் டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நீள் வகுத்தல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்கூலில் கற்றுக் கொடுத்த மெத்தட். ஸோ அதுக்கப்புறமா ஹையர் ஸ்டடீஸில் வந்து உங்களுக்கு வந்து மெத்தட்ஸ் வந்து அதாவது ரூட்ஸ் எடுக்கிறதுக்கான மெத்தட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் அந்த மெத்தடை நான் சொல்லுறேன். நான் அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கோம். ஓகேவா, இதை நம்ம இந்த சம்ம முடிச்சிடும். இப்போ பாருங்க, இது வந்து 66க்கான ரூட். ஓகேவா, அப்போ என்ன பண்ணலாம்னா இது ஸ்கொயர் ரூட் வேல்யூங்கிறதுனால நான் என்ன பண்றேன்னா k இன்டூ k பிளஸ் 1 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4356. ஸோ இங்கே ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ அங்கே ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இங்கே இந்த ரூட்டை கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். எப்படி கிடைக்கும்? கே ஸ்கொயர் k இன்டூ கே இஸ் ஈக்குவல் டு கே ஸ்கொயர்டா. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பிளஸ் கேவா டிவைடட் பை 2. ஸோ இந்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 66 கிடைக்கும். 66 எப்படி ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கிறதுன்ட்டு இந்த சம்ம முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு எடுத்தீங்கன்னா 66ன்னு கிடைக்கும். அப்போ இதை ஈக்குவேட் பண்ண வேண்டியதுதான். அப்போ கே ஸ்கொயர் பிளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 66 இன்டூ 2. ஸோ அப்போ அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் படி அதாவது ஒரு அதாவது எப்படி சொல்றது, அது பேரு ஓகே, நான் பாலினாமியல்ஸ்னே சொல்லிக்கிறேன். தமிழில் எனக்கு தெரியல, அது வரல. ஸோ இப்போ பாலினாமியல்ஸில் பார்த்தீங்கன்னா 3 டிகிரி பாலினாமியல், 2 டிகிரி பாலினாமியல்னு சொல்லுவாங்க. அதாவது இருமடி கோவை, மும்மடி கோவைன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ பாலினாமியல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டேர்ம் இருக்கும், அது ஸ்கொயர் டேர்ம்ஸில் இருக்கும். அதாவது இருமடி கோவையாக இருக்கும், அதாவது 2 டிகிரி பாலினாமலாக இருக்கும். அடுத்தது 1 டிகிரி பாலினாமல்னா இந்த பவர் ஆஃப் வந்து 1ன்னு இருக்கும். அடுத்தது வந்து கான்ஸ்டன்ட் ஒரு டேர்ம் இருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் தான் ஒரு இயற்கணிதம், ஓகேவா, ஸோ அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸில் வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். லைக் எப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து ஒரு பாலினாமியல், அதாவது இருபடி, அதாவது 2 டிகிரி பாலினாமியல்னு சொல்லுவாங்க. ஸோ இருபடிம பல்லுறுப்புக்கோவைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, 2 மடங்கு வந்து 2 இருக்குல்ல, அதிகமாக 2 இருக்குல்ல, அதனால இரு பரிமாண இல்லை 2 அடுக்கு அப்படிங்கிற இருமடியில் சொல்லுவாங்க. இதை வந்து 2 டிகிரி பாலினாமியல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபார்மேட்ல வந்தால் தான் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு கிளாஸில் கூட நம்ம ஃபேக்டரைசேஷன் காரணிப்படுத்துக எப்படி அப்படிங்கிறத கூட நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ பர்சன்டேஜ் கிளாஸஸில் வந்து அதை சொல்லியிருக்கோம். ஸோ அதை கூட நீங்கள் பாருங்கள், அது ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ணுங்கிறது இங்கேயும் நம்ம சொல்கிறோம், தெரியப்படுத்துகிறோம், இல்லைன்னு சொல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஈக்குவேட் பண்ணவே முடியும். ஓகேவா, ஸோ அதனால நம்ம இந்த படி பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்க, 66 × 66, 66 × 2, அப்போ 6 × 12க்கு 2 பாக்கி 1, 6 × 12 1 13, அப்போ 132. ஸோ இப்போ இந்த டேர்ம் எப்படி இருக்குது உங்களுக்கு மொத்தமாக என்ன கிடைக்குதுன்னா இது ஃபுல்லாகவே வேற கலர் வச்சுக்கிறேன், இது ஃபுல்லாகவே உங்களுக்கு 132ன்னு கிடைக்குது. அப்போ இதை ஈக்குவேட் பண்ணோன்னா எப்படி எழுதலாம்னா கே ஸ்கொயர் பிளஸ் கே பிளஸ் கே ஸ்கொயர் பிளஸ் கே பிளஸ் ஈக்குவல் டு 132ன்னு வரும். இந்த 32 இந்த சைடு ஈக்குவல் டுக்கு இந்தாண்ட கொண்டு வரேன்னா கே ஸ்கொயர் பிளஸ் கே மைனஸ் 132 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும். ஓகேவா, இப்போ நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். இப்போ நமக்கு சிலபஸ்ல ஃபேக்டரைசேஷன் கிடையாதே அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, நம்மளோட சிலபஸ்ல வந்து காரணிப்படுத்துக்கு கிடையாது. ஆனால் நம்பர் சிஸ்டம்னு உள்ள வர்றப்ப ஃபேக்டரைசேஷன்லாம் தெரிஞ்சு தான் ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி மெத்தட்ல இதெல்லாம் ரொம்ப ரேராக கேட்டது, ஆனால் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதனால வந்து இந்த மாதிரி மெத்தடுக்கு வரப்ப நீங்கள் ஃபேக்டரைசேஷன் தெரிஞ்சு தான் ஆகணும். அப்போ காரணிப்படுத்துகை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அதனால காரணிப்படுத்துகையும் தெரிஞ்சுக்கும். காரணிப்படுத்துகையிலே வந்து 2 மெத்தட் இருக்குது. ஸோ நார்மலாக ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அது எப்படின்னும், இல்லை அப்படின்னா பவரில், அதாவது எப்படின்னா எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 2 இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வரதும் இருக்குது. இல்லைன்னா அதாவது 2x பிளஸ் எக்ஸ் பிளஸ் 3 இதை காரணிப்படுத்துக இப்படி ஒரு டேர்மும் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு இதை காரணிப்படுத்துக்க சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த மாதிரி முன்னாடி நம்பர் உள்ளது, அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவும் இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு வந்து காரணிப்படுத்துக கேட்பாங்க. ஸோ அதுக்காக ஃபேக்டரைசேஷன் வந்து தெரிஞ்சு வச்சுருங்க. இங்க நமக்கு கே ஸ்கொயர் பிளஸ் கே மைனஸ் 132 இதுக்கு வந்து ஃபேக்டரைசேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ணலான்னு பாருங்க. ஓகே, ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ணலான்னு பாருங்க. இப்போ 132 மைனஸ் 132 இருக்குது. இதை நான் பேஸா எடுத்துக்கிட்டு அந்த கூட்டல் கழித்தல் பெருக்கல் விதி இருக்குல்ல, இதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ பாருங்க, 132ஓட காரணிகள் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்.
இப்போ 132 காரணிகள்னா 1 இன்ட்டு மல்டிபிள்ஸ் 1 இன்ட்டு 132 இஸ் ஈக்குவல் டு 132ன்னு வரும். ஓகேவா? இப்போ 132 டிவைடட் பை 2ன்னு போட்டிங்கன்னா 6 6. இப்போ 2 இன்ட்டு 66 ஈக்குவல் டு 132ன்னு வரும். ஓகேவா? அப்போ 132 டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா ஸோ 12 12. அப்போ 3 இன்ட்டு 44 இஸ் ஈக்குவல் டு 132ன்னு வரும். ஸோ அடுத்தது என்ன வரும்? 4 132 டிவைடட் பை 4ன்னு போட்டிங்கன்னா ஸோ 3 12 3 12. ஸோ 4 இன்ட்டு 33 இஸ் ஈக்குவல் டு 132. ஸோ இப்படி இதோட காரணிகள் போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் நமக்கு என்னன்னா இந்த இந்த நம்பர் இருக்குல்ல, கூட்டல் கழித்தல் விதி இருக்குது. 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா 132 வரணும். அதே சமயம் அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணோம்னா இங்கே நமக்கு 1 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரே ஒரு நம்பர் தான் கே தான் இருக்குது. அப்போ அந்த மாதிரி வர்ற காரணி என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்குறப்ப நமக்கு 12 இன்ட்டு 11 இல்லை 11 இன்ட்டு 12 சாரி 11 இன்ட்டு 12ன்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ 12 இன்ட்டு 11 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 12 12. அப்போ 132 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் அதுக்கான காரணி. அது ப்ளஸ் ஆர் மைனஸ்லாம் அடுத்தது. அப்போது 11ம் 12ஐயும் எடுத்துக்கணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 132 வரணும். ஆனால் மைனஸ் 132 வரணும். அப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு இதுக்கு சிம்பிள் வந்து மைனஸ் கொடுக்கணும். நான் இங்கே மைனஸ் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்லை நான் ஃபர்ஸ்ட் இங்கே மைனஸும் இங்கே ப்ளஸும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு மைனஸ் 132 வந்துருச்சு. ஆனால் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே எனக்கு என்ன வரும்? -1 வரும். ஓகேவா? -1 வரும். ஏன்னா இங்கே 11 இருக்குது ப்ளஸ் -12 அப்படிங்கிறப்ப -1 வரும். இங்கே என்ன இருக்கு? எனக்கு +1 இருக்குது. அதனால இது தப்பு. அப்போ என்ன கரெக்டான ஆன்சராக இருக்கும்னா இது மைனஸாக இருக்காது. ஓகே, இது அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா 11 இன்ட்டு 12 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா எனக்கு 132 வருது. ஆனால் அங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால பெரிய நம்பருக்கு ப்ளஸும் சின்ன நம்பருக்கு மைனஸும் போடுறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப எனக்கு என்ன வருது? +1. அப்போ இதோட காரணிகள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா k + 12 k - 11 ஈக்குவல் டு 0வா இருக்கும். ஸோ இது ரெண்டும் தான் இதோட காரணிகள். இது ரெண்டும் தான் இதோட காரணிகள். அப்போ இதுதான் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இதில் ஏதாவது ஒன்று தான் ஆன்சராக இருக்கும். ஏன்னா நெகட்டிவ் டேர்ம்ஸில் காரணிகள், அதாவது காரணிப்படுத்துதல் ஃபேக்டரைசேஷனோட ஒரு நம்பர் அதோட உறுப்பு காண்க அப்படிங்கிறப்போ முழு எண்ணாக தான் இருக்குமே தவிர குறை எண்ணாக இருக்காது. அப்போ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான். அப்போ ஒன்று k ஈக்குவல் டு -12 இருக்கணும். ஓகே, k ஈக்குவல் டு -12 இருக்கணும். ஆர் ஓகேவா? k ஈக்குவல் டு -12 இருக்கணும். இல்லைனா k இஸ் ஈக்குவல் டு 11 இருக்கணும். இதுல எது பாசிட்டிவா இருக்குன்னு பாருங்க. எது பாசிட்டிவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா k இஸ் ஈக்குவல் டு 11ங்கிறது தான் பாசிட்டிவா இருக்குது. அப்ப இந்த கேள்விக்கான சரியான விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா k ஓட வேல்யூ 11 தான். ஓகேவா? k இஸ் ஈக்குவல் டு 11ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். k இஸ் ஈக்குவல் டு 11ங்கிறது ஆன்சர். புரியுதா? ஸோ இப்படிதான் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் சீரீஸ் இருக்கும். ஸோ இதில் தான் உங்களுக்கு கேள்விகள் மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க? 1 + 2 + 3 + up to n வரையும் கொடுத்துட்டு எண்ணாவது உறுப்பு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லைனா 1² + 2² + 3² up to n² கொடுத்துட்டு n² மதிப்பு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியும் இல்லைனா 1³ + 1³ + 2³ + 3³ அப்படின்னு கொடுத்துட்டு up to n³ வரையும் கொடுத்துட்டு n³ வேல்யூ காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல இருந்து சின்ன சின்ன மெத்தட்ஸ் அப்படியே மாற்றி மாற்றி ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு பேசிக் கொடுத்துட்டு அதுலேருந்து உங்களுக்கு கேள்விகள்லாம் மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த லெவலில் வந்து நம்ம ஸ்பெஷல் சீரீஸை வந்து நம்ம வந்து நிறுத்திக்கலாம். ஏன்னா அவ்வளோதான் கண்டென்ட், ஸ்பெஷல் சீரீஸ் அவ்வளோதான். இப்போ நான் அடிஷ்னலாக இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா அந்த ஸ்கொயர்ஸ் எடுக்கிறது சொன்னேன்ல, அந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது. ஸோ அதை மட்டும் ஒரு சின்ன ஒரு பேசிக்கான ஒரு மெத்தட் மட்டும் சொல்கிறேன். லாங் டிவிஷன் மெத்தடும் சொல்கிறேன், பேசிக்கான ஒரு மெத்தடையும் சொல்லி விட்டுறேன். ஓகே, நம்ம அந்த பார்த்தோம்ல அந்த நம்பரே கூட எடுத்துக்கோம். 3556 4356.
இது ஆக்சுவலாக எப்படி எடுப்பாங்கன்னா, ஸோ லாங் டிவிஷன் மெத்தட் 4 3 5 6 ஸ்கூலில் உள்ள மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் 2 நம்பர், அடுத்த 2 நம்பர், 2 நம்பராக பிரிச்சுக்கணும். ஸோ அப்போ 2 நம்பர் அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 43 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 6 6 36 இருக்குது. ஓகேவா? 6 6 36 இருக்கு. அப்போ பாக்கி எவ்வளவு இருக்கும்? 4 3 7, 756 இருக்கும். இப்போ இந்த 6 ஒரு 2 மல்டிப்ளை பண்ணி 12 எடுத்துக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சரை எடுக்கணும். அப்போ 756 120 அதாவது 120 சம்திங் இங்கே ஏதோ ஒரு டேர்ம் வரப்போகுது. இந்த டேர்மும் இந்த டேர்மும் ஒன்றா இருக்கணும். இப்போ இந்த டேர்மால நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்களேன் 126. ஓகே, இப்போ பாருங்க இங்கே ஒரு நம்பர் 1ன்னு போறீங்கன்னு வச்சுங்க, அந்த நம்பரை இங்கேயும் போடணும். இப்போ இந்த 1ஆல இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை என்ன வரும்? 121 வரும். அப்போ பேலன்ஸ் இருக்குது. அப்போ இது கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சிடணும். அடுத்தது 2 எடுத்து அப்ளை பண்ணணும். நான் பேசிக்காக தான் சொல்கிறேன். ஸோ இது பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இங்கே 6 இருக்குது. ஓகேவா? அதை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். 6னா எப்படி இருக்கும்? 6ஓட மல்டிபிள்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒன்று 2ஆ இருக்கணும், இல்லைனா 3ஆ இருக்கணும். ஓகேவா? இல்லைனா 4ஆ இருக்கணும். ஓகே, ஸோ அடுத்தது 8ஆ கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ அது தெரிஞ்சுக்கணும். இந்த மல்டிபிள்ஸ் 8ஆ இருக்கலாம். ஓகேவா? இது 2 மடங்கா உள்ள ஏதோ ஒரு நம்பர் தான். அப்போ 1 விட்டுறலாம், 3 விட்டுறலாம், ஆப்வியஸ்லி 5 விட்டுறலாம், 7 விட்டுறலாம், 9 விட்டுறலாம். மிச்சம் இருக்கிறது 4 டேர்ம்ஸ் தான் இருக்குது. இந்த 4 டேர்ம்ல ஏதோ ஒரு நம்பர் தான் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ நான் 2ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்போ இங்கேயும் 2 போட்டுக்கிட்டேன்னா 2 2 4. ஸோ அப்போ 2 இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 2 4 ஒரு 2 2. இப்போ இது எனக்கு மைனஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால இதுவும் கிடையாது. இப்படிதான் நம்ம வந்து இதை அப்ளை பண்ணணும். இப்போ 4 நான் அப்ளை பண்றேன். ஏன்னா 3 தேவையில்லை. ஓகேவா? 3 தேவையில்லை. இப்போ 4 அப்ளை பண்ணா இங்க பாருங்க 4 16. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 2 8 ஒரு 4 பேலன்ஸ் வருதா? பேலன்ஸ் வருது. அதனால அப்போ 4ம் கிடையாது அப்படிங்கிறத நான் முடிவு பண்றேன். அடுத்தது 5 நம்ம போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா 5 5 25ன்னு வந்துடும். அது தேவையில்லை. அப்போ 6 எடுத்துக்கலாம். 6 எடுக்கிறப்ப 6 6 36க்கு 6 பாக்கி 3, 2 6 12, 13 14 15க்கு 5 பாக்கி 1, 1 6 6 6 1 7, 756. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட வர்க்கமூலம் 66 ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 43 56. புரியுதா? ஸோ இதுதான் லாங் டிவிஷன் மெத்தட். ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுலயே நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இன்னொரு மெத்தடும் இருக்குது. இதுல நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியா ஒரு மெத்தட் என்ன பண்ணலாம்னா, இந்த 4 3 5 6 இந்த மெத்தடை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க கூட எடுத்துக்கிட்டாலும் சரி. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு வந்து கடைசி 2 நம்பர் இப்படி 2 2 நம்பரா பிரிச்சிடணும். கடைசி 2 நம்பர் இருக்குல்ல, இந்த 2 நம்பர்ல கடைசி நம்பர் 6ன்னு வருது. இப்போ 6ஓட காரணிகள் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 1 ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும், 2 ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வரும், 3 ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 9ன்னு வரும். அடுத்தது 4 ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 2 16, 5 ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 25, 6 ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 6 6 36. அடுத்தது 7 ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 7 7 49, 8 ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 8 8 64, 9 ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 81, 10 ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 100. ஓகேவா? அப்ப 6ன்னு முடியுதுன்னா அந்த டேர்ம் என்னவா இருக்கும் அப்படின்னா, 1 4 ஸ்கொயர்ல உள்ள ஒரு நம்பரா இருக்கலாம், இல்லைன்னா 6 ஸ்கொயர்ல உள்ள ஒரு நம்பரா இருக்கலாம். அப்ப 2 நம்பரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? 2 நம்பர் இருக்குது. 2 நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ தான் இது. ஸோ இதை பார்க்குறப்ப 1 4ன்னு முடியணும், இல்லைன்னா 6ன்னு முடியணும். இந்த 2 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த 2 நம்பரையும் பாருங்க. ஸோ இதோட இதுல வந்து ஸ்கொயர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 × 6 6 6 36 இருக்குது. ஓகேவா? ஸோ 6 6 36ன்னு இருக்குது. அப்ப இதுக்குள்ள உள்ள ஸ்கொயர் வேல்யூவே என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 6 36. அப்ப அந்த 6 அப்படியே கொண்டு வந்து இங்க போட்டேன். இப்ப இதோட ஸ்கொயர் வேல்யூ 1 64 இருக்கணும், ஆர் 66 இருக்கணும். இது 2 விஷயம் முடிஞ்சிருச்சா? இவ்வளவுதான் பண்ணணும். அடுத்தது 3வது டேர்ம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டேர்ம். இங்க 6 6 36ன்னு வந்துருச்சா? ஓகே, அடுத்த நம்பர் இதோட அதிகமா தானே இருக்குது. ஓகேவா? அடுத்த நம்பர் 7 7 49. ஆனா 49 அங்க இல்ல. அதனால நான் 6 × 7ன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்த நம்பர் 7 7 49 49 இருந்துச்சுன்னா நம்ம டைரக்டா 7ன்னு போட்டிருக்கலாம். ஆனா அங்க 7 இல்ல, 49 இல்ல. ஆனா 49க்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்போ 6 விட்டு தாண்டி இருக்குது, ஆனா 7க்கும் கீழே இருக்குது. அப்போ அந்த நம்பர், அதாவது 6 6 36, 60 × 60 3600, 7 7 49. ஓகேவா? 4900. இது ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீன்ல தான் அந்த நம்பர் இருக்குது. இன்கேஸ் 65 × 65 இருந்துச்சுனாலும் நான் ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? 65 × 65 எடுத்துக்கலாம். 65 × 65 போட்டு பாருங்க உங்களுக்கு என்ன வரும்னு.
65 into 65 போட்டிங்கன்னா 4065 ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 4225. இதை பார்த்தோன்னே பாருங்களேன், 65க்கு மேலே உள்ள நம்பர் தான் இங்கே இருக்குது. அப்போ ஆப்வியஸ்லி 4 or 6ல் உள்ள நம்பர்ல முடியும். ஆனால் 4225க்கு மேலே இந்த நம்பர் இருக்குது. அப்போ 66ன்னு கூட நீங்கள் சொல்லிடலாம், டைரக்டாக சொல்லிடலாம். ஓகேவா? இல்லைனாலும் இப்படி எடுத்துங்க. ஓகே, 6 36 7 42 வருதா? இந்த 42 இருக்குல்ல, ஓகே 42. ஓகே, இந்த 42 இருக்குல்ல, இந்த 42 சின்ன நம்பரா? இந்த 43ஐயும் 42ஐயும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். 42 பெரிய நம்பரா இருந்துச்சுன்னா இதுல இருக்கிற பெரிய நம்பர், அதாவது 42 பெரிய நம்பரா இருந்துச்சுன்னா இந்த 43 சின்ன நம்பரா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சின்ன நம்பரை நீங்க எடுத்துக்கலாம். இப்ப இங்க 42 சின்ன நம்பரா போயிடுச்சு. இது ஸ்மால் நம்பரும் இது பிக் நம்பரும் இருக்கிறதுனால அப்படியே இந்த இருக்கிற டேர்ம்ல எது பெரிய நம்பரோ அதுதான் உங்களுக்கு. ஓகேவா? இந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்றப்போ நமக்கு கொஸ்டின்ல இருக்கிற நம்பர் பெரிய நம்பரா இருந்துச்சுன்னா இந்த டேர்ம்ல எது பெருசோ அதை எடுத்துடணும். இன்கேஸ் கொஸ்டின்ல இருக்கிற நம்பர் சின்ன நம்பரா போயிடுச்சுன்னா சின்ன நம்பரை எடுத்துக்க வேண்டியதுதான். இன்கேஸ் இங்க 48 வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், டக்குன்னு 64ன்னு எடுக்கணும். இங்க 43ன்னு வந்திருக்கிறதுனால இப்ப 42 விட, ஓகே 6 36 7 42, 42 விட 43 பெருசு, அதனால நான் 66 எடுத்துறேன். அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்? 66. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஓகேவா? ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அது 4 மடங்குல இருக்குது, 6 மடங்குல இருக்குது. அதனால 4 இல்லைன்னா 6 இருக்குன்னு முடிவு பண்ணிட்டேன். 43 எடுத்துக்கிட்டு இதை நான் ஸ்கொயர் பண்ணி அதுல என்ன ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குன்னு பாக்குறப்ப 6 36 இருக்குது. அதனால 6 எடுத்துக்கிட்டேன். 64 இல்லைன்னா 66, ரெண்டுதுல ஏதோ ஒரு நம்பர் தான் எனக்கு வந்து இந்த ஸ்கொயர் வேல்யூன்னு தெரிஞ்சிருச்சு. அதுல எந்த நம்பர் அப்படின்னு தெரியலன்னா 6க்கும் அடுத்த நம்பர், ஆனா 7 கிடையாது. 7 7 49 வந்துடும். அதனால 7 கிடையாது. 7க்கும் 6க்கும் இடையில உள்ள ஏதோ ஒரு நம்பர் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டு 6 7 42. 42 சின்ன நம்பரா இருக்கிறதுனால இங்கே 43 நமக்கு கொஸ்டின்ல இருக்கு. இந்த ரெண்டு நம்பரை கம்பேர் பண்றப்போ ஓகேவா, 43 பெரிய நம்பரா இருக்கிறதுனால இந்த ரெண்டு டேர்ம்ல எது பெரிய நம்பரோ அதை நான் எடுத்துக்கிறேன். இன்கேஸ் 43 இங்க சின்ன நம்பரா இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்றப்ப 43 சின்ன நம்பரா இருந்துச்சுன்னா இந்த சின்ன நம்பரை எடுத்துக்கலாம். ஓகேவா? ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. இந்த ஷார்ட்கட்டு நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா எல்லா நம்பருக்குமே பொருந்தும். நீங்க அப்ளை பண்ணி பாருங்க, எல்லா நம்பருக்கும் பொருந்தும். ஸோ அப்படியும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த மெத்தட்லையும் எடுத்துக்கலாம். ஓகேவா? 6 36 3600, 7 7 49 4900. 65 into 65க்கு மல்டிப்ளை பண்றப்ப 4225 வருது. 4225ஓட 4356 அதிகமா இருக்கிறதுனால அந்த 6 மடங்கா முடிகிறது என்ன? 66 தான் இருக்கும் அப்படின்னுட்டு ஃபைனல் பண்ணலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் செட் ஆகலை அப்படின்னா இந்த லாங் டிவிஷன் மெத்தட்லையும் நீங்க எடுத்து சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸ்கொயர் ரூட்ஸ் எப்படி எடுக்கணும்னு புரியுதா? ஓகே ஃபைன். இந்த ஸ்பெஷல் சீரிஸ் நம்பர் சிஸ்டம்ல ஸ்பெஷல் சீரிஸ் மட்டும் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தடுத்த கிளாஸ்ல அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷனும் ஜியோமெட்ரிக்கல் ப்ரொக்ரெஷனும் நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக நமக்கு வந்து சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த கிளாஸையுமே வந்து நம்ம அகெயின் மறுபடியும் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால வந்து இதை நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த சம்ஸ் எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேவா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே, சந்தோஷம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி கேள்விகள் வேணும், இன்னும் அடிஷ்னலாக எங்களுக்கு கண்டென்ட் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து நம்மளோட ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்கள் சென்டர் மேப்பையோ காண்டாக்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள், தெரியப்படுத்துங்க, உங்களோட ஃபீட்பேக்ஸையும் நீங்கள் கொடுங்க. ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் கிடைக்குதோ எல்லா கொஸ்டினுமே எடுத்து வச்சு சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது இன்னொரு கிளாஸில் நம்ம பார்க்கலாம். சென்டர் மேப் யூஸ்க்கு நன்றி. Center Map. You dare to dream, we care to accomplish.